யார் உயர்ந்தவர்கள்? இவங்க தான்ப்பா பெரிய ஆள், இவங்க வேற லெவல் அப்படின்னு யாரை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. இப்போ சீஃப் கெஸ்ட் என்ட்ரினா எப்படி இருக்கும்? அந்த நிகழ்ச்சி நடக்கிற கடைசி நேரத்துல தான் சீஃப் கெஸ்ட் என்ட்ரி ஆவாரு. அப்படியே கார்ல வந்து இறங்குவாரு. அவருக்கு மாலெல்லாம் போட்டு பூவெல்லாம் தூவி பேண்ட் செட் எல்லாம் அடிச்சு அப்படியே பயங்கரமா வரவேற்பாங்க. ஸோ இப்படி வரவேற்பதற்காகத்தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காந்தியடிகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவர் ரொம்ப எளிமையானவர். அதனால அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு பின்வாசல் வழியா வராரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்க கிச்சனை பாக்குறாரு. அங்க ஏதோ எல்லாம் டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப அவசரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் போய் கேக்குறாரு, ஏமா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பெல்லாம் தெரியாது இவர் தான் காந்தியடிகள்னு யாருக்குமே அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப எளிமையா இருக்கிறாரு இல்லையா? அப்போ இவங்க சொல்றாங்க, காய்கறி கட் பண்ணி தரவங்க இன்னைக்கு வரல, அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீஃப் கெஸ்ட் வர நேரம் ஆச்சு, அவங்களுக்காக தான் சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு என்னம்மா, நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்காந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. யாருக்காக செய்யறாரு? அவருக்காகத்தான் இந்த சமையலே நடக்குது. இவரே வந்து செய்யறாரு. இப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க வந்து பாக்குறாங்க, என்னையா நீ உட்காந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இவங்க தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு எளிமை, பணிவு, பொறுமை இதெல்லாம் தான் உயர்ந்தவர்களுடைய அடையாளம். அதாவது சாதாரண ஆத்மா இல்லையா, மகா ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மகாத்மானா என்ன? அவருக்கு என்ன தனியா ஏதாவது சக்தி இருக்கா என்ன? இல்ல அவ்வளோ பணம் காசு வச்சிருக்காரா என்ன? இதெல்லாம் கிடையாது. அந்த பணிவு, எளிமை, தன்னடக்கம் இதெல்லாம் தான் ஒருவரை உயர்த்தும்.